ஏன் தூய்மை வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். தூயோர் தூய்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும். இதோ நான் விரைவில் வருகிறேன். அவரவர் செயலுக்கு ஏற்ப நான் அவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது என்று திருவெளிப்பாடு 22:11-12 ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, மண்ணுக்கு திரும்பிவிடும் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த உடல், ஆவி யாருடைய ஆவியாக இருந்தாலும் அதை அனுப்பின ஆண்டவரிடம் திரும்பி சென்றுவிடும். ஆனால் ஆன்மாவோ அழியாமல் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கும். அவருடைய வருகையின் பொழுது நமது செயல்களுக்கு ஏற்ப விண்ணகத்திற்கோ அல்லது நித்திய நரகத்திற்கோ அனுப்பப்படும். இதுதான் விவிலிய உண்மை. நித்திய பரலோகம், நரகம் என்பதை தீர்மானிப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ளதுதான் இவ்வுலக வாழ்வு. சந்தோஷம் தவிர வேறு எதுவும் காணப்படாத நித்திய விண்ணகத்தில் நாம் கோடான கோடி வருடங்கள் வாழ வேண்டும் என்றால் நமக்கு ஒன்றே ஒன்று தேவை. அதுதான் மீட்போடு கூடிய தூய்மை, பரிசுத்தம். ஏனென்றால் பரலோகத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரோடு நாம் வாழ வேண்டும் என்றால் நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். தூய்மை இல்லாமல் நாம் தேவனை நெருங்க முடியாது. ஏன் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும்? ஏனென்றால் அது ஒரு பரிசுத்த அழைப்பாயிருக்கின்றபடியினால். 1 தெசலோனிக்கேயர் 4:7 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். கடவுள் ஒழுக்கக்கேட்டிற்கு அல்ல, நம்மை தூய வாழ்விற்கே அழைத்தார் என்று. நமக்கு சம்பளம் கொடுக்கின்ற எஜமானரிடம் நாம் எவ்வளவு பிரமாணிக்கமாக நடந்து கொள்ளுகின்றோம்? ஏனென்றால் அவரிடமிருந்து கிடைக்கக்கூடிய சம்பளம் நம் கண்களால் நாம் பார்க்கக்கூடியது. ஆனால் நமக்கு உடல், உயிர், உறவு என்று அனைத்து நன்மைகளையும் வாரி வழங்கி இருக்கக்கூடிய நம் பரலோக எஜமானன் நமக்கு கொடுக்க இருக்கும் சம்பளம் விண்ணக வாழ்வு. அதை நம் கண்களால் காண முடியாது, ஆனால் விசுவாச கண்களால் நாம் அதை காண முடியும் என்பதுதான் விவிலிய உண்மை. அதனால் அந்த பரலோக எஜமானனின் கட்டளைகளுக்கு நாம் அடிபணிந்துதான் ஆக வேண்டும். அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது அசுத்தம் அல்ல, மாறாக பரிசுத்தம். ஒரு குறுகிய பாலத்தின் மேல் ஒரு பன்றியும் ஒரு ஆடும் நடந்து போய் கொண்டிருந்தன. திடீரென்று இரண்டும் கீழே தடுமாறி விழுந்தது சாக்கடையில். பன்றிக்கு ஒரே மகிழ்ச்சி, அந்த சாக்கடையை விட்டு எழ மனதில்லை. ஆனால் ஆட்டிற்கோ ஒரே கவலை. எப்படி தட்டு தடுமாறி மேலே வர வேண்டும் என்ற அந்த ஆவலோடு மேலே வந்துவிட்டது. ஆனால் உடம்பு முழுவதும் அசுத்தம். அதை எப்படி நீக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது அதிசயமாக மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. அசுத்தம் எல்லாம் போய்விட்டது. ஆம் அன்பானவர்களே, நம் சொல், செயல், சிந்தனைகளில் அசுத்தம் இருக்கிறது என்பதை நினைத்து அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்தாலே போதும், ஆசைப்பட்டாலே போதும், நம் தேவாதி தேவன், நம் பாவங்களை இரத்தத்தினால் கழுவுகின்ற தேவ ஆட்டுக்குட்டி நிச்சயம் நம் பாவங்களையும் கழுவுவார். அவரது ஆசை நம் பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்பதுதான். அந்த ஆசையை நாம் நிறைவேற்ற நாம் ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது நம் ஆசையை அவர் புறக்கணிப்பாரா? யோசிப்போம். 2வது காரியம், அவர் தூயவராக இருக்கின்றபடியினால் நாமும் தூயவராக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். 1 பேதுரு 1:15, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும் தூயவராய் இருங்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். 3வது காரியம், நாமே தேவனுடைய ஆலயமானதால் நீங்கள் கடவுளின் கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கின்றார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். 1 கொரிந்தியர் 3:16 மற்றும் 17 இறைவார்த்தைகள். ஆம் அன்பானவர்களே, தேவன் நம்மை அவரின் பரிசுத்த ஆலயமாக தெரிந்து கொண்டிருக்கின்றார். இதோ மனிதர்களிடத்தில் தேவனின் இருப்பிடம் இருக்கின்றது என்று திருவெளிப்பாடு 21:3 நாம் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, நமக்காக கடைசி சொட்டு இரத்தத்தையும் விலைக்கிரயமாக கொடுத்த நம் தேவன் தான் உருவாக்கிய மனிதனோடு வாசம் செய்ய வேண்டும் என அவர் நினைப்பது இயற்கைதானே. ஆகவே அவர் விரும்பும் விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோம்.
விண்ணக வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஜெபம் செய்வோம். பரிசுத்த தேவனே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தராய் இருக்க எங்களது பாவங்களை உமது தூய இரத்தத்தினால் கழுவ எங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். ஆமேன்.